வாழ்ந்தால் போதும், நித்தியமாக மோட்ச விட்டு சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அது நான் பாடின வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அதுக்காக நான் உனக்கு வேலைக்கு போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது நான் சொல்லலை. அதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்ல இருந்தால் கூட ஒரு பிடிப்பு இருக்கக்கூடாது. அதுவே நம்ம ஏக்கமாக இருக்கக்கூடாது. உலக ஜனங்களுக்கு அது ஏக்கமாக இருக்கும். எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் எப்படி 10,000 ஆக்கலாம், 10,000 எப்படி 1,00,000 ஆக்கலாம் அப்படின்னு இருக்கும். இட்ஸ் நேச்சுரல் இல்லை. உலக ஜனங்கள் அப்படி இருக்கலாம், நம்ம அப்படி இருக்க முடியாது. நான் போதுன்ட்டமே, இது போதும், இன்பேஸ்ராஜை நான் பார்த்தால் போதும், அவரோடு இருந்தால் போதும், நித்தியமாக மோட்ச வீட்டை நான் சேர்ந்தால் போதும். ஆகவே மற்ற காரியங்களாம் செய்ய தான் வேணும். ஆனால் அதில் நம்முடைய இறுதியம் அதில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சிந்தையெல்லாம் அதாவே இருக்கக்கூடாது. உலக ஜனங்களுக்கு பணம் 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 அதே தான் சிந்தையாக இருப்பாங்க இல்லையா? டவுரி கொண்டாட்ட துரத்திடுவாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல. அவங்களுக்கு அந்த பணம், நகை, பணம், பொருள், பண்ட பாத்திரங்கள், புடவை, அது இது இதில் தான் பிடிப்பு. அது இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ யாராவது சேர்த்துட்டா கூட அவன் வீட்டில் போய் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படான்னு சரி நம்ம காஃபியோ டீயோ போட்டு கொடுத்தா கூட பிடிக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ துக்கம்? நம்ம பிள்ளை இறந்து போச்சு, அல்லது நம்ம மனைவியோட கணவனாக இறந்து போயிட்டாங்க, ரொம்ப வேண்டிய இறந்து போயிட்டா அவங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்க. வேறு யாராவது காஃபியோ டீயோ கொண்டாந்து கொடுத்தா கூட பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ துக்கம். அதில் ஒரு விருப்பமே இருக்காது. சொல்கிற பாயிண்ட் அதுதான், விருப்பம் இருக்காது. அது பிடிக்கணுங்கிற விருப்பம் கூட இருக்காது. சாதனால என்னெல்லாமா சாப்பிட்டோம் எல்லாம் செய்யாது தான். ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளோ துக்கம். யாராவது இறந்து போயிட்டா வீட்டில் இல்லையா? அப்போ கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. அந்த பிடிப்பு இருக்காது, அது மேலே விருப்பம் வாஞ்சி இருக்காது. அதை போல தான் இருக்க வேண்டும். இந்த லூக்கா சிஷன் 7வது இருக்கிற அந்த பாவியான ஸ்திரீ குறித்து நான் வாசிக்கிறோம். அந்த பாவியான ஸ்திரீ மூலமாக நிறைய பாடங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறோம். அந்த பரிசையன் அவர் ரொம்ப செலவு பண்ணி விருந்துக்கு அழைத்தான், ரொம்ப கிராண்டாக விருந்து கொடுக்குறான்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்திரியை பார்க்குறாயே, நான் வந்ததுலேருந்து அழுது கண்ணீர்னால என் பாதத்தை நினைத்து தன்னை தலைமுடினால துடைத்தான். நீயோ நான் வந்தேன், எனக்கு கால்களில் தண்ணியே கொடுக்கலப்பா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். டவுல் கொடுத்தியா துடைக்கிறதுக்கு? ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுடைய கஷ்டம், அது கலாச்சாரம், பண்பாடு. யாராவது விருந்தில் வந்தால் அவனை காலுக்கு தண்ணி கொடுப்பாங்க, காலை கூட களி கூட விடுவாங்க. அன்றைய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் சீஷருடைய கால்களை கழுவி தாம் அறையிலே கட்டியிருந்த துண்டை எடுத்து அவருடைய கால்களை உடைத்தார். அவர் வாய் மதுரமான, வாயில் கசப்பான வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு இருதயத்தில் வியாதி கிடையாது. உள்ள வியாதி இருந்தால் தானே கசக்கணும். பித்தம் அதிகமான வாய் கசப்பும். பித்தம் கோபத்து கிடையாது. அதிகமான வார்த்தை சூடாக வரும். வார்த்தை எப்படி வரும்? சூடாக வரும். அப்புறம் அந்த பரிசு சொல்கிறாரு, நீ எனக்கு கால்களை கூட தண்ணி தள்ள, இந்த ஸ்திரியை பார்த்தையா, கண்ணீரால் தன் பாதம் என்ன பாதனை பண்ண, நீ எனக்கு முத்தம் செய்யலை. அந்த குழந்தைகள் சொன்னது இல்லை, அவங்க உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் இந்த போர்ஷன். நீ எனக்கு முத்தம் செய்யலை, ஆனால் இந்த ஸ்திரியோ ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்கிறாள். அப்புறம் வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டாந்து அவர் பாதத்தில் பூசினார். நீ எனக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு கோல்டன் வேர்டு சொல்கிறாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. இவன் எவ்வளோ செலவு பண்ணி வைக்கிறான், சாப்பாடு கொடுக்குறான், நீ எவ்வளோ அன்பு கூர்ந்து எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தான்னு சொன்னாரா? அது சொன்னாரா? அவன் பேர் புகழுக்காக எல்லோரும் தன்னை பாராட்டணுங்க கிராண்டாக ஒரு விருந்து கொடுக்குறான். ஆனால் இந்த ஸ்திரீ ஆண்டருக்கு சாப்பாடு கொடுத்தாலா, காணிக்கை கொடுத்தாலா, பணம் கொடுத்தாலா, ஏதாவது கொடுத்தாலா? ஒன்றுமே இல்லை. ஒரு தைலத்தை மட்டும் கொஞ்சம் பூசினார், கண்ணீரை தான் சிந்தினான். ஆனால் ஆண்டை பாராட்டுறாரு, அருமையான வார்த்தை, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, அதனால் இவருடைய பாவனெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. ஆர்டர் ஒன்று சிலுவையில் பலியாகலை. கவனிக்கிறேன்னு நம்புகிறேன், நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு. ஆர்டர் இன்னும் பலியாகலை, இன்னும் சிலுவையில் பலியாகலை. அதுக்கு முந்தைய நடந்த சம்பவம் இது. 7வது அதிகாரத்தில் நடந்தது. 20 அதிகாரத்துக்கு மேலே லாஸ்ட்டில் தானே ஆண்டர் பலியாகிறாரு. அப்படி இருந்து எப்படி அன்பு கூர்ந்தா? சிந்திச்சிங்களா? எப்படி அவன் அன்பு உண்டா? ஆண்டர் ஏதாவது செஞ்சாரா அவருக்கு? அவர் இன்னும் பலியாகலையே. ஆண்டர் ஏதாவது பணம் கொடுத்தாரா அந்த ஸ்திரிக்கு? இல்லையே, ஒன்றுமே செய்யலையே. ஆண்டவர் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்க்குறாரு, இன்றைக்கி தான் வர்றா அந்த வீட்டுக்கு. இதுக்கு முந்தி she had no encounter with the Lord. She had never seen the Lord. The Lord also didn't see her.
ஆண்டரும் அவளை பார்த்ததில்ல, அவளும் ஆண்டரை பார்த்ததே இல்லை. இதுதான் முதல்ல. ஆண்டு ஒன்றும் பலியாக கூட ஆகலையே, அப்புறம் எப்படி அவன் அன்பு கூந்தான்னு தெரியல. மிகவும் அன்பு கூந்தாலே, அவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சமாதானத்திட போ, உன் விசுவாசனை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். தங்க வார்த்தைகள், பொன்னிலையத்தில் பொதிக்க வேண்டிய வார்த்தைகள். அவள் எவ்வளோ பெரிய பாக்கியஸ்தர். சமுதாயத்தினால வெறுத்து ஒதுக்கப்பட்டவள். எல்லாரும் அவளை என்ஜாய் பண்ணாங்க, ஆனால் அவளை வெறுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான் உலகம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, கடைசியில் நம்மளவே கை விட்டுருவாங்க, வெறுத்துருவாங்க. எல்லாரும் அவளை என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் விட்டுட்டு போயிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. சமுதாயத்தினால முத்திரை கொடுத்துருவாங்க, பாவியான ஸ்திரீ, மோசமான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வெறுத்தாங்க, ஒதுக்கப்பட்டவள். அதான் இந்த பாட்டை எழுதுன அந்த பர்சன் நண்பாடா அப்படிங்க, அவருடைய காயங்களே நான் ஒவ்வொன்றாய் முத்தம் செய்வேன்னு சொல்கிறார். முத்தம் என்பது நம்முடைய அன்புக்கு அட்டகான, அன்பினுடைய சின்னம். அதனால தான் பிள்ளைகள் மேலே நம்ம ரொம்ப அன்பாக இருக்கனால குழந்தைகளை எடுத்து முத்தம் கொண்டு வரோம்ல. அதுதான் அந்த குழந்தைகள் கூட எதிர்பார்த்தாங்களா, என்னால் மறக்கவே முடியாது. அந்த ராஜா எவ்வளோ பரிசுலாம் கொடுத்தாரு அந்த அரசனில். அந்த பிள்ளைகள் நினச்சாங்க, இதெல்லாம் எதுக்கு, எங்களை தூக்கி எடுத்து எங்களை அரவணைத்து முத்தம் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொன்ன பார்க்குறோம். அது அந்த வார்த்தை உங்களுக்கு என்றைக்குமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் கூட எதிர்பார்த்து. நம்ம ஏன் காலையில் 9 மணிக்கு ஓடி வரணும் சபைக்கு? ஏன் ஓடி வரோம்? அன்புடைய வெளிப்பாடு. இப்போ ஆண்டவர் நேரம் வந்து நம்ம எல்லோரும் ஓடி போய் முத்தம் கொடுத்துருவோம், போட்டி போட்டு முத்தம் கொடுத்துருவோம். நான் கூட ஓடி போய் முத்தம் கொடுத்துருவேன். காசா பணமா முத்தம் தானே ஓடி கொடுத்தது, அதுக்காக இல்லை, ஆண்டோட அன்பை நம்ம உணர்ந்துருக்குறோம். ஓடி போய் ஆனால் இப்போ ஒரு சரீரத்தில் இல்லையே, என்ன செய்கிறதே? சரீரப்பிரமாக இருந்தாலும் ஓடி போய் முத்தம் கொடுக்கலாம். அந்த பாவியான ஸ்திரீ கூட ஆண்டு சரீரப்பிரமாக இருந்ததுனால அழுதா, பாவத்தை அவருடைய பாவத்தை நினைச்சா, தலைமையினால தொடச்சா, பரிமளத்தை எடுத்த பூசினா எல்லாம் பண்ணா. இப்போ ஆண்டர் இல்லையே, என்ன செய்கிறது? அப்போ எப்படி நம்முடைய அன்பு ஆனது எப்பவுமே சும்மா அடங்கி இருக்காது, அது கிரியினால வெளிப்படும். நல்ல யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாரை நேசிங்கன்னா அவனுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டீயாவது கொடுப்பீங்க இல்லை, தண்ணியாவது குடிக்க கொடுக்க மாட்டீங்களா? எப்படியாவது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீங்களே. ஏன் 9 மணிக்கு வேகமாக ஓடையாடுறோம்? அது அன்பினுடைய வெளிப்பாடு. யாருக்காக வரோம்? இங்கே இருக்க யாருக்காகவும் வரல, ஆண்டருக்காக வரோம். ஆண்டரை ஆத்தும நேசு அவர் காத்திருப்பாரே, அதனால தான் ஓடியாடுறோம். ஏன் அவர் ஆராதிக்கிறோம்? அவர் செஞ்ச நம்ம பாருங்க அன்பு. அந்த கொடிய பாவங்களை யாராலுமே மன்னிக்க முடியாது, ஆனால் ஆண்டர் மன்னிச்சாரே, அதனால தான் அவரை ஆராதிக்கிறோம். நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டருக்காக தான் செய்கிறோம். அது அன்பின் வெளிப்பாடு. ஆண்டரை கனம் பண்ணுறோம், ஆண்டரை துதிக்கிறோம், அவரை மேம்படுறோம். இவரே எனக்கு 10,000 பேர் சொந்தவர், எனக்கு மிகவும் வெளியேறப்பட்டவன உதட்டலில் சொன்னால் போதாது. அது மெய்யான அன்பு இல்லை. அன்பு எங்கே இருக்கோ அது கிரியில் வெளிப்படும். ஏன் ஆண்டனால ஆண்டருக்கு கொடுக்குறோம்? ஆண்டு 6ஆம் நேரத்தை கட்டபடி நம்ம உலக ஜனங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்க, ரெஸ்ட் டே, ஓய்வு நாள் இல்லை, எல்லாம் 6 நாளும் ஓடுறோம். கஷ்டம்தான், 6 நாளும் வேலைக்கு ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்து நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுப்பு பற்ற வைக்காமல் ஜாலியாக பீச்சுக்கு போகலாம், ஏதாவது என்ன வேணாலும் செய்யலாம்ல, ரிலாக்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் விட்டு ஏங்க வந்து உட்காந்துருக்கோம். அன்பின் வெளிப்பாடு. ஆண்டரை நான் நேசிக்கிறதுனால, ஆண்டருடைய நாளை ஆண்டருக்கென்று நான் கொடுங்க. அதெல்லாம் ஆண்டர் பார்க்குறார். அதெல்லாம் வீணாக போகுமா? நாம் ஆண்டருக்காகப்பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. அவன் ஆண்டருக்காக நம்ம எப்படி பிரயாசம் பண்ணோம்? அவர் மேலே உள்ள அன்புனால பிரயாசம் பண்ணணும். ஷோவுக்காக பண்ணக்கூடாது. வேறு யாரும் நம்மளை பாராட்டணும், அவங்க பாராட்டணும், அவங்க கேட்பாங்க, இவங்க கேட்பாங்க, அப்படி இல்லை. அது அன்பு கிடையாது. அன்புனால, ஆண்டு பேர் உள்ள அன்பினால. அந்த பாவியான ஸ்திரீ யாரும் சொல்லலை, நீ இந்த பதில் இயேசுநாதர் வந்திருக்காரு, அந்த வீட்டில் இருக்காரு, நீ ஓடி போய் ஒரு தைல குட்டியை வாங்கிட்டு வந்து உடச்சி அவர் பாதத்தில் கொட்டு, அழுது கொட்டு, அப்போ உன்னை மன்னிச்சுட யாரோ சொன்னாங்க. இவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்தது. இன்னும் ஒரு பலியாகலை, அதான் வேடிக்கை. ஆனால் அவனோட வெளிப்பாடு கிடைத்தது. என்ன வெளிப்பாடு கிடைத்தது? இவரே ரட்சகர், இவரே என் ஆத்தும நேசர், இவர் ஒருவர் தான் என் கொடிய பாவங்களையும் மன்னிக்க முடியும். அவ்வளோ பெரிய பாவி இல்லை, அது அவனும் உணர்ந்த ஒத்துக்கிட்டா. நான் நீதிவாட்டி நான் சொல்லலை. அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. எவ்வளோ பெரிய கிருபை. அதை பயன்படுத்தி கொண்டா. இவர் என் ஆத்தும நேசர், மிக விளையாடப்பட்ட சிலை அறிந்து ஓடோடி வந்து அவருடைய பாதத்தில் கொட்டிட்டாள், தன்னை கொட்டினார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, அதனால் இவருடைய பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு இவளை என்னை மகளாக ஏற்றுக்கொள்கிறேன். யாராக அவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகளாகவே ஆண்டை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையாக திரும்பணும். கொடிய பாவையாக வந்தால் போகும்போது ஆண்டுடைய மகளாக போகணும். இவ்வளோ குறிப்பாக அந்த பாகத்தை
அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோமா? அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இன்று முதல் ஆண்டரை நேசிப்போம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ண மாட்டோம். வியாழக்கிழமை காட்டுக்கு போய் சொன்ன மாதிரி ஆதாமை யாவாலும் கூட ஒரு பாவம் செய்யலை. ஒரு பாவம் செய்யலாம், கொலை பண்ணலை, விசாரம் பண்ணலை, திருடலை, பொய் சொல்லலை, எதுவுமே அப்புறம் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்த வேண்டும்? ஏன் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமை அவனுக்கு துரத்த வேண்டும்? ஏன் துரத்தினார்? ஆண்டைய வார்த்தையை மதிக்கவில்லை. ஆண்டைய வார்த்தையை ஆதாமையாவளும் மதிக்கவில்லை. ஆண்டைய வார்த்தையை மதிச்சிருந்தா ஆண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. நாமும் கூட ஆண்டைய வார்த்தையை வீட்டில் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். ஆண்டைய வீட்டுக்கு வரும்போது ஆண்டைய வார்த்தையை கேட்குறோம். அதை நாம் மதிக்கிறோமா? அது எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ஆண்டரை மதித்தாதான் ஆண்டைய வார்த்தையை நம்ம மதிப்போம். ஒருத்தவங்க நான் மதிக்கலைன்னா அவன் வார்த்தையை நம்ம மதிக்க மாட்டேன்ல, அவன் கிடக்குறாங்க அப்படிதான் வளருவான் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன் வேலையை பாரு, அவன் சொன்னாங்கன்னு அது போய் பெருசாக எடுத்துக்கிடாத. ஏன் அவரை மதிக்கலை, அதனால் வார்த்தையும் மதிக்கலை. இப்போ நீங்கள் ஆண்டரை வார்த்தையை சீரியஸாக எடுக்கலன்னு என்ன அர்த்தம்? நான் ஆண்டரை மதிக்கலைன்னு அர்த்தம். ஏன் ஆண்டரை மதிக்கலை? ஆண்டரை நேசிக்கலை. ஏன் ஆண்டரை நேசிக்கலை? ஆண்டரை அன்பை உணரல, ருசி பார்க்கல. ஏன் சாப்பாடு கசக்குது? இங்கே உள்ள கசக்குது, பித்த அதிகமாயிட்டு, ஜுரம் இருக்குது, அதனால சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. மற்றவங்களாம் சாப்பாடு நல்லா இருக்குங்கிறாங்க, சூப்பராக இருக்குதுங்க. அந்த சாப்பாடு என்னால் சாப்பிட முடியல. ஏன்? உள்ள வியாதி, உள்ள வியாதி. ஆண்டரை அன்பு தான். ஏன் அதை என்னால் ருசிக்க முடியல? உள்ள வியாதி இருக்குது. அப்போ வைத்தியர் யார்? டாக்டர் யார்? ஆண்டு தான் டாக்டர். ஆள்கிட்ட தான் போகணும். அது வியாதியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டரு. இந்த அன்பு ருசியாக இருக்கட்டும். இந்த அன்பை நான் ருசிக்க தேசிங்க. அந்த அன்பை ருசிச்சிட்டோம்னா நம்ம மாறிடுவோம். அவட வார்த்தையை நம்ம கனம் பண்ணுவோம். அவட வீட்டை கனம் பண்ணுவோம். லேட்டாக வர மாட்டோம். அவரை கனம் பண்ணுவோம், துடிப்போம். அவட வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அந்த வார்த்தை தான் பெருசாக தெரியும் நமக்கு. மற்றோட வார்த்தை நமக்கு பெருசாக தெரியாது. உலகத்தின் இன்பங்களோ, சொத்து சுதந்திரம், அது மேலே ஒரு பிடிப்பு, அது பெருசாக தெரியாது. அந்த பெரிய பணக்காரன் கூட வயல் நல்லா விளைஞ்சிட்டோன்னே களஞ்சியத்தெல்லாம் கோட்டோம்லாம் இடித்து நான் பெருசாக கட்டுவேன். பெருசாக கட்டி அந்த விளைஞ்ச தானியத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சு நாற்றுமாக சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ நேரம் இப்போ உயிரோடு சொல்லுவாங்க. அவனை பார்த்து விளைஞ்சனால என்ன செய்கிறாங்க? பிழைக்க தெரிஞ்சப்பா புண்ணியவான் மகராசன் அப்படிம்பாங்க. பிழைக்க தெரிஞ்ச புத்திசாலி கோட்டெல்லாம் பெருசாக கட்டி நல்லா சேர்த்து வச்சுருக்காருப்பா 10 தலைமுறைக்கு. புண்ணியம் நல்லா சேர்த்துட்டாரு, பாராட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரே வார்த்தை, ஓ ஃபுலிஷ் மேன் அப்படிங்கிறது. ஓ மதிகடனை, இன்னைக்கு ராத்திரி நீ செத்துட்டேன்னா அந்த கோட்டனுக்கெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது. அந்த பிடிப்பு அவனுக்கு எது மேலே இருந்தது? தானியத்து மேலே, சொத்து மேலே தான் இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு எனக்கு கூட பிடிப்பு சொத்து மேலே இருக்கக்கூடாது. சொத்து இருக்கலாம், ஆனால் அதை அலட்சியமாக நினைக்கணும். அது மேலே பிடிப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர் கேட்டால் கொடுத்துடணும். 1 சாமுவேல் 7வது அதிகாரம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனம் நாம் மாறி படிக்கலாம். 1 Samuel chapter 7. 1 சாமுவேல் 7வது அதிகாரம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கத்தடை பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்க அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கத்தடை பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனா எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராயணம் செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தேக்கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஏற்று வந்தார்கள். அதை இஸ்ரேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரை நிமித்தம் பயப்பட்டு அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழியை அருளி செய்தார்.
அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவளை முறியடித்தார்கள். ஒரே ஒரு வசனத்தை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அந்த 6வது 19வது வசனம் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். 1 சாமுவேல் 6:19. ஆனாலும் பெத்சிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்த நிமித்தம் ஜனங்கள் திக்கித்து கொண்டிருந்தார்கள். 20வது வசனம், இந்த பரிசுத்தமான தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? எப்படிப்பட்ட தேவன்? எப்படிப்பட்ட தேவன்? பரிசு பற்றி உலக ஜனங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? அவருடைய கடவுள் பரிசுத்தமான கடனை யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த பரிசுத்தமான தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெயர்பட்ட பயங்கரமான தேவன் ஒன்றுமே செய்யலை. அந்த பெத்சிமேஷன்ங்கிற அந்த கிராமத்தில் உள்ள அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பெட்டி திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வத்தோடு பார்த்தாங்க. ஐயோ உள்ளே என்ன இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. வேறு ஒரு பாவம் செய்யலை, கொலை செய்யலை, உபச்சாரம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே பார்த்ததுனால எவ்வளோ பேர் செத்தாங்களாம்? 50,070 பேரை அடித்தார்கள். ஆனால் என்ன? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், கர்த்தருடைய பெட்டியை ஆசாரியர்கள் லேவியர்கள் மாத்திரம்தான் சுமக்க வேண்டும், அதை தோளில் சுமந்து செல்ல வேண்டும், வேறு யாரும் அதை தொடக்கூடாது. மோசே ஆரோன் 2 பேர் மட்டும்தான் அதுக்கு பக்கத்துலேயே வரலாம், மற்றவங்க பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஜனங்களை அறியாமையினால என்ன செஞ்சாங்க? வேணும்னு செய்யலை, அறியாமையினால செஞ்சாங்க. கோர்ட்டில் கூட அறியாமையினால நான் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபைனை கட்டு அப்படிம்பாங்க, அல்லது 1 மாதம் உள்ளே இருந்துட்டு வா அப்படிம்பாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன், எனக்கு தெரியாதுங்க, இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. அப்போ உலகப்பிரகாரமான மக்களே, உலகப்பிரமான நீதிமன்றத்திலேயே எனக்கு தெரியாதுங்க, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு இப்படி தண்டனை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்போ ஆண்டர் ஏற்றுக்கிட்டு வர அந்த பெத்சிமேஷன் மனுஷர் பெட்டிக்குள்ளே பார்த்தனால எவ்வளோ பேர் செத்துட்டாங்க? 50,070 பேரை ஆண்டர் அடித்தாரோம். அப்பொழுது அந்த ஜனங்கள் பண்ண அறிக்கை என்ன? இந்த பரிசுத்தமான தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவன் நாம் மகா பரிசுத்தமான ஒரு தேவனோட டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளையில் இருக்குது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பயங்கரமான தேவன் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தார். வந்த பொழுது எப்படி இருந்தார்? ஏழ்மையின் குளத்திலான அவர் வாய் மதுரமாய் இனிமையான வார்த்தையாலே பேசினார். கடுமையாக யாருமே பேசுவது. இந்த பாவியான ஸ்திரீ அவங்ககிட்ட வந்த ஒரு வார்த்தை கூட கடுமையாக பேசுவது. நல்லா யோசிச்சு பாருங்க, கடுமையாக பேசியிருக்கணும். பேசக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாக சொல்லிடுறேன். என்ன செய்கிறேன்? மாயமாலமான நீலி கண்ணீர் வடிக்கிறாயா, முதலை கண்ணீர் வடிக்கிறாயான்னு சொல்லிடணும். ஏனென்றால் அவர் உண்மையிலேயே முதலை கண்ணீரோ நீலி கண்ணீரோ வடிக்கவில்லை. உள்ளம் ஒட்டைந்து எழுதாள் அவள். தன்னை பாவங்கள் உணர்த்தப்பட்ட அவள் அழுதாள். இந்த மகாபரிசுமான தேவனும்னா நான் எப்படி நிற்க முடியும் என்று உணர்ந்து அழுதாள். அவை நீங்களும் நானும் கூட நாம் வணங்குகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டார் என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதை அறிய 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 நம்முடைய வாழ்க்கை மாறும். அதை அறிய அறிய நாம் அவரை கனம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுப்போம். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அதனால தான் நான் சுட்டி காட்ட விரும்பினேன் இந்த வசனத்தை. அந்த பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்ததுனால 50,000 பேருக்கு அதிகமான 50,070 பேரை ஆண்டவர் அடித்தார். அங்கேயே செத்தாங்க அவங்க. அப்படி அவர் சொன்ன வார்த்தை என்ன? இந்த பரிசுத்தமான தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவங்க. நீங்களும் நானும் கூட ஒரு நாள் வரப்போகுது, அன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தில் அவர் முன்னாடி நிற்கப் போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திடுவோம். அவர் தான் திடீர்னு ஒரு நாள் அவர் முன்னாடி போய் நிற்கவே முடியாது. இங்கே ஆயத்தமாக்கப்பட்ட அவரை போன்ற பரிசுத்துக்குள்ளாக நாம் மாறினால்தான் அது நடக்கும். இல்லைன்னா நடக்காத காரியம். அது அந்த பரிசுத்தத்தை நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி சமூகத்தில் போய் நிற்க முடியாது, உடையாந்துருவோம். அதனால் தாக்கு பிடிக்க முடியாது. இங்கே 1 சாமுவேல் 7 நாம் பார்த்தோம். 1 சாமுவேல் 7 அந்த கிரியாத்தார் மனுஷர் வந்து அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து அபினதாபுங்கிறவனுடைய வீட்டில் வைத்தார்கள். அவன் குமாரனா எலியாசாரை என்ன பண்ணாங்க? பரிசுத்தப்படுத்தினார்கள். ஏன்? பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறான், அதனால் அவனை பரிசுத்தப்படுத்தினார்கள். ஆண்டருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக
2வது வசனம் 1 சாமுவேல் 7:2 அந்த கீரியாத் யாரீம் என்ற அந்த ஊரில் 20 வருஷம் அந்த பெட்டி அங்கே இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு இப்பவும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் பெலிஸ்தர் மூலமாக அவர்கள் பயங்கரமான தோல்வியை அடைந்தார். பெலிஸ்தரை வைத்து ஆண்டவர் நையை புடைத்தார். அவளை அடின்னு அடிச்சார் இஸ்ரேல் ஜனங்களை. 3வது வசனம் அப்பொழுது சாமுவேல் மறுபடியும் ஆண்டவர் அன்பை பாருங்க. மறுபடியும் சாமுவேல் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி 1 சாமுவேல் 7:3 வசனம் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் முழு இதயத்தோடு, என்ன இருதயம்? முழு இதயத்தோடு. ரொம்ப ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்திக்கிட்டே வர்றார். பாதி இருதயம், 3/4 இருதயம், 99% இருதயம், அது ஃபெயில் மார்க்கு. ஆண்டருக்கு பாஸ் மார்க் எது? 100க்கு 100 தான் பாஸ் மார்க். 199 ஃபெயில். வேண்டாம், அந்த இருதயம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்நிய தேவர்களையும் அஸ்தர்வத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தரை கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஏன் பெலிஸ்தர் வந்து அடித்தாங்க? ஏன் பெலிஸ்தர் வந்து கொன்னாங்க இஸ்ரேல் ஜனங்களை? பெலிஸ்தர்கிட்ட ஏன் அவங்க தோற்றுப்பட்டாங்க? இங்கே காரணம் இஸ்ரேல் ஜனங்களே தான். அவ்வளோ கொடுமையான ஆண்டவருடைய கையிலேருந்து எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் நன்றி கெட்டவர்களாக என்ன செஞ்சாங்க? அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் வைத்து ஆராதனை செஞ்சாங்களாம். 4வது வசனம் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் பாகால்களையும் அசுரத்தை விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்படியே என்னத்தான் இந்த வசனம் சொல்லுது? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இஸ்ரேல் ஜனங்க என்னத்தை வணங்கினாங்க? இது வரைக்கும் விகிதத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுமையானது. வியட்நாம் வாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1970களில் வியட்நாமில் பயங்கரமான யுத்தம் நடந்தது. அமெரிக்காக்காரர்கள் அங்கே போய் யுத்தம் பண்ணாங்க. அந்த வியட்நாம் அரசாங்கத்துக்கும் கலையக்காரர் ரிபல்ஸ் கொரில்லா போனால் மறைந்திருந்து திடீர்னு தாக்குறது. அவங்கள ஒடுக்கிறதுக்காக அமெரிக்காக்காரர்களோட உதவி அப்படின்னாலும் அமெரிக்காக்காரர்கள்லாம் அங்கே போனாங்க. அங்கே ஒரு வாலிபன் தான், அமெரிக்கன். அவன் வந்து கொஞ்சம் பயிற்சி பெற்றவன், போர் பயிற்சி பெற்றவன். அவனுக்கு கீழே ஒரு குரூப், ஒரு பட்டாலியன் புதிதாக ரெக்ரூட் ஆன வாலிபர்கள், புதிதாக ட்ரைனிங் எடுத்த வாலிபர்களே அனுப்பி வச்சாங்க வியட்நாமுக்கு. அப்படி வியட்நாம் சண்டை நடந்து கொண்டு இருந்தது. அந்த வாலிபன் அந்த தனக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த வாலிபர்களே அருமையாக நடத்தி கொண்டு இருந்தான். பயங்கரமான வார் நடந்துட்டு இருந்தது. 2 பக்கமும் சொல்கிறாங்க. இவங்க அவளை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அப்போது எப்படியாவது தனக்கு கீழே இருக்கிற அந்த போர் வீரர்களை காப்பாற்றணுமேன்னு சொல்லி பதுங்கு குழிகளுக்குள்ளே அவரெல்லாம் பதுங்கி இருந்தார்கள். அப்புறம் ரொம்ப பயங்கரமாக யுத்தம் அதிகமான பொழுது அவர்கள் ஊர்ந்து எந்திரிச்சு நடந்து போனான்னா உடனே சுடப்பட்டு செத்துருவான். அதனால் பாம்பு மாதிரி இப்படி ஊர்ந்து போகணும், தரையோட ஊர்ந்து போகணும். போய் வேறு பதுங்கு குழிகளுக்குள்ளே போய் பதுங்கி தன்னை காப்பாற்றி கொண்டார்கள். கடைசியில் எவ்வளோ முயற்சி பண்ணி அவர்கள் எல்லாம் பாதுகாப்பு நடத்தி அவன் கொண்டு போயிட்டான் அந்த லீடர். ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் பதுங்கு குழியிலேருந்து காப்பாற்ற போகிறக்குள்ள அவனுக்கு காயப்பட்டு விட்டு, குண்டு அடிபட்டு விட்டு, இரவெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு முடங்கி கொண்டே இருந்தான். அது இந்த லீடர் இருக்கான் இல்லையா, அமெரிக்காவிலேருந்து போனாங்க. அந்த வாலிபன் கேட்டுக்கொண்டாங்க. அவனால் பொறுத்து பார்த்தான், பொறுக்கவே முடியல. அவனுடைய உள்ளம் அவ்வளோ அன்புள்ள உள்ளம். ஐயோ அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, எப்படியா அவனை காப்பாற்றணுமே. மற்ற எல்லாரையும் காப்பாற்றி விட்டான், ஆனால் அவனை மட்டும் காப்பாற்ற முடியல. அடிபட்டு அவன் கிடக்கிறான், முடங்கிக்கிட்டே இருக்கிறான். ஐயோ 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 சரி சொல்லி கஷ்டப்பட்டு ஊர்ந்து போய் அவனை பிடித்து அப்படியே மறுபடியும் பாதுகாப்பான இடத்துக்கு இழுத்து கொண்டு வரும்போது ஒரு புல்லட் இவன் மேலே பட்டு அந்த காப்பாற்றப்பான பார்த்தீங்களா, அவன் மேலே பட்டு அவன் இடத்துல ஸ்பாட்லேயே இறந்து போய்விட்டான். பல மாதங்கள் சென்றன. அந்த அடிபட்டான்ல, குண்டு அடிபட்டு காயம்பட்டு இரவெல்லாம் மணங்கிக்கிட்டே இருந்தான் பாருங்க. நன்றாக சுகமடைந்து பல மாதங்கள் பிறகு அமெரிக்கா திரும்பினான். தன் தாய் நாடாக அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தான். அவனை காப்பாற்றுவதை தன் உயிரையே கொடுத்தான் அல்லவா. அந்த வாலிபண்ட அப்பா அம்மா கேள்விப்பட்டார். ஐயோ நம்முடைய மகன், அந்த செல்ல மகன் அந்த உயிரையே கொடுத்து காப்பாற்றினானே, அந்த போர் வீரன் வந்திருக்கிறான்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு அவன் மேலே அன்பு கூர்ந்து அவனை தங்களுடைய சொந்த மகனாகவே பாவித்து அவனை தங்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார். அவன் விருந்துக்கு எப்படி தெரியுமா வந்தான்? நன்றாக குடித்து விட்டு
குடிகாரனாக வந்தான். வீட்டுக்குள்ளே வந்தேன்னா பயங்கரமாக அவங்க மேலே எரிஞ்சு விழுந்தான். கோவப்பட்டான். தகாத வார்த்தைகளெல்லாம் பேசினான். அவர் எவ்வளோ அவன்கிட்ட அன்பாய் பேசினார். அவனுக்காக விருந்து ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆனால் பயங்கரமாக நடந்து கொண்டான். அப்பொழுது அந்த மரித்து போன மகன் இருக்கான் இல்லையா, அவனுடைய தாய் உள்ள உடைந்து கண்ணீர் விட்டு அழுதார். இப்படிப்பட்டவனுக்காகவா என் மகன் தன்னுடைய இன்னுயிரை இழந்தான், இப்படிப்பட்டவனுக்காகவா அவன் மரித்தான் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்திலே அவர்கள் மூர்ச்சித்து விழுந்துட்டாங்களாம், தாங்க முடியாதுபடி. அப்போ அந்த காப்பாற்றப்பட்டவனுடைய துரோகத்தை நம்ம பார்க்கணும்ல, எவ்வளோ அன்பு கூர்ந்து அவனை நேசித்து அவனுக்கு விருந்து கொடுத்து அழைத்தார்கள். இவன் எப்படி நடந்திருக்கணும்? இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னால் உங்களுடைய மகனால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அவட எவ்வளோ அன்பாக பேசியிருக்கணும், எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருந்திருக்கணும் இல்லை. ஆனால் என்ன செஞ்சான்? பிடிச்சி போட்டு வந்து கலாட்டா பண்ணான். அவளை மதிக்கவே இல்லை, அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தினான். அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க பாருங்கள். அதே போல தான் இஸ்ரேல் ஜனங்களும் கூட ஆண்டவரை எவ்வளோ நேசித்தார். நான் என்ன செஞ்சாங்க? இங்கே என்ன வாசிக்கிறோம்? அஸ்தரோத்தையும் பல விதமான விக்கிரகங்களையும் பாகால்களையும் வணங்கினாங்களாம். எவ்வளோ துரோகம்! இதே போல் நீங்களும் நான் கூட கடந்த நாட்கள் இருந்தோம்மா. உடனே நம்ம பாகலாம் வணங்க மாட்டோம், விக்கிரகத்தை செஞ்சு வணங்க மாட்டோம். நம்ம விக்கிரகாரக்காரர் கிடையாது, அது கொட்டிய போவோம்னு சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டோடைய ஸ்தானத்தில் வேறு எதையாவது வைத்தாலும் அது விக்கிரகம் தானே. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு எதுக்காக கொடுத்தா அது விக்கிரகம் தானே. ஆண்டவர் வீட்டுக்கு வராமல் இருந்து சிலர் சொல்கிறாங்கல்ல, ஏன்ப்பா ஆண்டவர் வீட்டுக்கு வரலன்னா கையில் காசு இல்லை, மற்றதுக்கெல்லாம் காசு இருக்கு. ஆண்டவர் வீட்டுக்கு வரைக்கும் நேரம் இல்லை, ரொம்ப வேலையாக இருக்குது. மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குதா? அப்போ ஆண்டவர் பார்க்குறாருல்ல, ரொம்ப தூரமாக இருக்குது. மற்றதுக்கு ஒரு இன்ட்ரிவியூக்கு போகிறோம், இங்கேருந்து மும்பைக்கு போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் இருக்குது? அதெல்லாம் ஒரு தூரமாக. இங்கேருந்து அமெரிக்காவுக்கே போகிறாங்க, சென்னைக்கு போகக்கூடாதா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்காக? அது தூரமாக தெரியல. ஆண்டவர் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. எப்படி கையில் காசு இல்லை, கால்லாம் வலிக்குது. மற்ற காரியங்களுக்கு அது ரேஷன் கடையில் போய் கீழே நின்று வாங்குறதுக்கு கால் வலிக்குமா? வேறு எதுக்காக கீழே போய் நிற்கிறோமா? கீழே போய் நின்னதே கிடையாதா? எத்தனையோ காரியங்கள் கீழே நின்றோம். அப்போ கால் வலிக்காதா? அது வலிச்சா பரவாயில்ல. காரியம் ஆரம்பா பிரதர், காரியம் ஆரம்பா எல்லாம் நமக்கு ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம், நம்ம ஒருத்தர் சொல்ல வேண்டாம். நீங்களோ நானோ கணக்கு கேட்க போகிறவர். கணக்கு கேட்குறவர் யார்? நம்ம எல்லாம் கவனித்து கொண்டு இருக்கிற அவர் யார்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒருத்தர் பார்க்குறோம், ரைட்டு. மற்ற நாள் தான் ஒருத்தர் பார்த்துட்டா இருக்கோம். யார் எங்கே வேணாலும் போகலாம், கல்கடை கூட போகலாம். யார் பார்க்குறான்? தற்செயலாக யாராவது பார்த்தா தான் உண்டு, வேறு யாராவது பார்த்து நம்மகிட்ட வந்து சொன்னால் தான் உண்டு. பிரதர் உங்கள் சபைக்காரர் அவர் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் தான் உண்டு. அது பார்த்தா தானே, பார்க்காட்டு பரவாயில்ல, தப்பிச்சுக்கலாம். சில வேலைக்கு இந்த பயங்கரவாதி தீவிரவாதிகளை ஏதாவது தப்பு போட்டாங்கன்னா அவங்களை பிடிச்சிட்டு வரல, பத்திரிகைக்காரன் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அவங்க முகத்தை அடிச்சுவாங்க, மூடிடுவாங்க. பத்திரிகையில் முகத்து மூணுதோட ஃபோட்டோ வரும். பாவம் முகத்து தான் மூட்டா, அவனை ஏன் போட்டு இப்படி பாடப்படுறது? பத்திரிகை விடக்கூடாது, விட்டுறக்கூடாது, முகத்து மூடிடுறான். அவனே பாவம் வைக்கப்பட்டு முகத்து மூடி அதையும் ஃபோட்டோ எடுத்து போகிறோம். விட மாட்டேங்கான்ல. அப்போ ஆர்டர் விடுவாராய், ஆர்டர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்து. இதுதான் விக்கிரம், இதுதான் விக்கிரம். விக்கிரத்தை வணங்குறவங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் யாரு? அவருடைய பிள்ளைங்க, அவரால் மீட்டுக்கொள்ளப்பட்ட பிள்ளைங்க இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க இவ்வளோ கொடுமையான காரியத்தை செய்கிறாங்க, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. உங்கள் முழு இதயத்தோடும் கத்திரத்தில் திரும்பல ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? 3வது வசனம், உங்கள் முழு இதயத்தோடு கத்திரத்தில் திரும்ப ஆயத்தமா அப்படின்னு நினைச்சிடும். முதல்ல உங்கள் மத்தியில் இருக்க எல்லா விக்கிரத்தையும் தூக்கி போடுங்க அப்படிங்கிறார் சாமுவேல் சொல்கிறார். அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கத்தருக்கு நேராக்கி. இது வரைக்கும் கத்தருக்கு நேராக இல்லை, இருதயம் வேற எங்கெல்லாமா வந்தது, உலகத்தை பார்த்துருந்து காசு பணம் சம்பாதிக்கலே குறியாக இருந்தது, அது மற்ற சொந்தக்காரங்களை பிரியப்படுத்தலே குறியாக இருந்தது. மற்ற எல்லா காரியத்திலும் நாட்டம் வந்துச்சு. ஆண்டுடைய காரியத்தில் மட்டும்தான் நாட்டம் இல்லை, இது எல்லாத்துலேயும் இருதயம் என்னது தேடிட்டு இருந்தது. விசேஷம் அப்படி தான் தாங்க, நீங்களும் நானும் கூட அப்படி இருக்கிறோமா? ஆண்டுடைய ஸ்தானத்தை வேறு ஏதாவது வச்சா அது விக்கிரம் தான். ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறு எதுக்காக கொடுத்தா அது ஒரு விக்கிரம். ஆண்டரை காட்டும் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தா விக்கிரம். சில பேர் பாருங்கள், விசுவாசிகள் எல்லா சபையிலும் இருப்பாங்க. இது நம்ம சபைக்காக மட்டும் சொல்ல, எல்லா சபையிலும் பார்க்கலாம், எல்லா டினாமினேஷனும் ஆகலாம், பெந்த சிஎஸ் எதாக இருந்தாலும் சரி,
எல்லா சபையிலும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க வெளியே பார்க்குறது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கூட வரலாம், அது தப்பு கிடையாது, நல்லதான். நகையெல்லாம் கூட கலாட்டுவாங்க, நல்லது, தப்பு கிடையாது, அதெல்லாம் கலாட்டுவாங்க. எல்லாம் சிம்பிளாக இருப்பாங்க. உள்ளத்துக்குள்ளே பண ஆசை இருக்கும், சொத்து மேலே ஆசை இருக்கும், ரொம்ப பல காரியங்கள் மேலே ஆசை, சாப்பாட்டு மேலே ஆசை இருக்கும், விதவிதமாக சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும், சொந்தக்காரில் பிரியப்படுத்தணும்னு ஆசை இருக்கும், மற்றவங்களை தானே மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். யாராவது ஒன்று சொன்னால் தாங்க முடியாது. ஏன் நம்ம மற்றவங்க நம்மளை மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பற்றியா? அதனால தான் மற்றவங்க யாராவது 2 வார்த்தை சொன்னால் தாங்க முடியாது. எரிச்சல் இருக்கும், பகை இருக்கும், கசப்பு இருக்கும், கோபம் இருக்கும். இதெல்லாம் விற்கிறோம். ஆண்டு இருக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டு இருக்க வேண்டிய இடத்துல பண ஆசை இருக்குது, வேறு இச்சைகள் இருக்குது, வேறு என்னெல்லாமோ இருக்குது, டிவி மேலே ஒரு ஆசை இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு சபையில் ஒரு அம்மா சொன்னாங்களாம், பேசிட்டு போது 15 வேகமாக போயிட்டாங்களாம். ஏமா நீங்கள் சபையிலேருந்து 15 போயிட்டீங்கன்னா, அது முக்கியமான சீரியல் டைம், அது ஓடி போய் பார்க்கணும், அது என்னாச்சுன்னு தெரியலையே, அது ஆனால் தான் அது சபை கிடைக்குது, அது அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த டைம் போனால் அந்த சீரியல் பார்க்கணும் ஓடி போயிட்டாங்க. அதான் விற்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதை நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும். ஆண்டருக்கு பிரியமாக ஏதாவது ஒரு விக்கிரம் என்கிட்ட இருக்குதா, எல்லாம் எடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாட்டு பாடணும், என்பேசு ராஜாவை பார்த்தாலே போதுமா? ஐயோ என்பேசு ராஜாவை பார்த்தாலே போதும், அப்புறம் அவரோட நான் இருந்தால் போதும், நான் பேசுறதை கேட்டாலே போதும், எவ்வளோ இனிமையாக இருக்குது. ஏன் அவர் வாய் மதுரமான இனிமையான சொற்களை பேசுகிறது. அவை நாம் பாடுற பாட்டும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கக்கூடாது. சாத்தான் சிரிப்பான், ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார். சாத்தான் சிரிக்கிறதுக்கும் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறதுக்கு நான் ஒருபோதும் விடவே கூடாது. அப்படிப்பட்டவன் ஆண்டரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது மாய்மாலம். ஆண்டரை எதை வேணாலும் மன்னிப்பார், மாய்மாலத்தை மன்னிக்கவே மாட்டார். மாய்மாலத்தை மன்னிக்கவே மாட்டார். அது பயங்கரமான பாவம். ஆதாமையாவில் ஒரு பாவம் செய்யலை, ஒன்றே ஒன்று தான் செஞ்சாங்க. ஆண்ட வார்த்தையை மதிக்கலை. இதை சாப்பிடான்னு சொன்னார், சாப்பிடாம வெட்டி தானே, யார் என்ன சொன்ன? ஆண்ட வார்த்தையை மதிக்கலை. அப்போ நீங்கள் நானும் கடந்த நாட்களில் ஆண்ட வார்த்தையை மதித்தோமா? எவ்வளோ தூரம் மதிச்சிருக்கோம்? ஆண்ட மதித்தா, ஆண்ட வார்த்தையை மதித்தா கீழ்ப்படிவோம். ஆண்ட வார்த்தை மதித்தா அது என்ன சொல்கிறோம் அதுபடி நடப்போம். ஆண்ட என்ன சொல்கிறோம் அதான் நமக்கு பெருசாக தெரியும். மற்றவங்க என்ன சொல்கிறோம் அது பெருசாக தெரியாது. பணமோ சொத்தோ பொருளோ போனால் அது நமக்கு பெருசாக தெரியாது. சில சபையில் பார்த்துருக்குறேன், பெந்தோ சபையிலோட உண்டு, சிபிஎம் சபையில் கூட உண்டு. நகையை சுத்தமாக போட்டிருக்க மாட்டாங்க. நகையெல்லாம் எங்கே இருக்குன்னா பத்திரமா லாக்கரில் இருக்கும். லாக்கர்னு எனக்கு தெரியுதா? பேங்க்கில் லாக்கர் தருவாங்க. நமக்கு அது வாடகை கொடுக்கணும், மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். அப்புறம் நகையெல்லாம் தூக்கி அங்கே கொண்டு போய் பொட்டி வச்சுக்கலாம். வீட்டிலேருந்து வந்து திருடன் தூக்கிட்டு போயிடுவானே, அதனால பத்திரமா லாக்கரில் வைக்கணும். அந்த லாக்கரில் வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கணும் பேங்க்கில். அது ஒரு சொற்ப வாடகை, மாதம் ஒரு 50 ரூபா வச்சுக்கணும். கொடுத்துட்டு போனால் போயிட்டு போகுது. எவ்வளோ நகை இருக்குது, ஆனால் ஒன்றும் போடவே மாட்டாங்க. போட பண்ணல, அப்புறம் எதுக்கு இருக்குது? இருக்கட்டும். குஜினிக்காரன்னு சொல்லுவேன் இல்லை, பழைய பேப்பர்காரன், இரும்பு தகரம் பிளாஸ்டிக் உடஞ்சி பொருளாக வாங்குவான்ல, அதை போடும்போது சில பேர் நினச்சிவாங்க பத்திரமா ஒன்றுத்துக்கே உதவாத இருக்கு. அவர் சொல்லுவார், அடிக்குதான் அது கண்ணில் போடும், அது வரைக்கும் இருக்குதே தெரியும், அடிக்குதான் கண் போடும். அந்த பழைய பேப்பர்காரன் இரும்பு தகரம் வராமல் அப்போ தான் கண்ணில் போடும். இது போட்டுறமே இதுக்கு தேவையே இல்லையா? உங்களுக்கு தெரியாதுங்க, என்ன நீங்கள் அது எதுக்காக உதவும், என்னைக்காக ஒரு நாள் உதவுங்க அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொன்னார், பிராமின் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், மம்மி அந்த பால் அபிஷேகம்னு சொல்லி பாலை கொட்டி ஊற்றுறையிலே எவ்வளோ பால் வேஸ்ட்டாக போகுது, அது இலையில கொடுக்கூடாதா, அவ்வளோ சாப்பிடுவாளே, அது இலையில கொடுக்கூடாதா, பாலை ஊற்றி பாலாபிஷேகம் சொல்லி வேஸ்ட் பண்ணுறே மாமின்னா, அதுக்கு மாமி என்ன சொன்னாங்களாம், உங்களுக்கு தெரியாதுங்கோ, அதில் ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம முன்னாடி ஏதோ வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், அது ஏதோ இருக்குது, அதனால தான் கொட்டுறாங்க பாலை. இப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நிறைய போக முடியுதான், அங்கே தான் கொட்டு போகணும். அவன் உண்மையாகவே இன்பேசு ராஜா போதும் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது செயல்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தப்பு தான். ஆண்டால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆண்ட அன்பை ருசி பார்த்தவங்க, ஆண்டோட அதிசயங்களையும் அற்பங்களையும் பார்த்தவங்க, இப்போ என்ன வச்சுருக்காங்க, அஸ்தரோத்தையும் பாகாலையும் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிருப்பாங்க, சரி ஆண்டவர் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், ஏன்னா இந்த விக்கிரகங்களாம் அவங்களுக்கு அண்ணன் நன்மைலாம் செஞ்சுருக்குதே, அதனால எனக்கும் செய்யும்,
பிசாசு இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குமே என்ன சொன்னான், நீ என்னை பணிந்து கொண்டா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் தர்றேன் அப்படிங்கிறான். எவ்வளோ துணிகரமான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளோ ஒரு பொய்யை அவுத்து விட்றாங்க. எல்லாத்தையும் உண்டாக்குனதே சிருஷ்டித்ததே ஆண்டவர் தான். அவர்கிட்டே வந்து என்ன சொல்கிறான், நீர் என்னை பணிந்து கொண்டா இந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறான். ஒரு கொடுமையான. அவை நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக அவரிடத்துல கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து அப்பொழுதே உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பொழுது இஸ்ரவேல் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். அப்போ அது வரைக்கும் அவங்க ஆராதனை செய்யலை ஆண்டருக்கு. ஆண்டர் ஒருவருக்கே ஆராதனை செய்யலை, ஆண்டையும் வச்சுக்கிட்டாங்க, பாகால அஸ்தரத்தையும் வச்சுக்கிட்டாங்க. பயங்கரமான ஆபத்து. பொருளாசையும் இருக்குது, பணாசையும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும். ஆண்டவர் ஒத்துக்கிட மாட்டேங்காரே, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேங்க. காம்ப்ரமைஸ் நான் ஒத்து போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. இந்த மகாபரிசுமான தேவன் முன்பாக நிற்பது யார் சொன்னாங்களா இல்லையா? இந்த மகாபரிசுமான தேவன் முன்பாக யார் நிற்க முடியும்? நிற்கத்தக்கவன் யார்? 1 சாமுவேல் 6:20. 1 சாமுவேல் 6:20. 2 கொரிந்தியர் 7 பாருங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 7 முதலாவது வசனம். அடிக்கடியாக நாம் பார்த்த வசனம் தான் அது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் முதலாவது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா வசதியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். 100க்கு 100 பார்த்துட்டே வாங்க. நிறைய இடத்துல அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 100க்கு 100 பரிசுத்தமாகுதலை என்ன செய்யணும்? தேவ பயத்தோட. பரிசுத்தமாகுதலுக்கும் தேவ பயத்தே கனெக்ஷன் இருக்கு பாருங்க. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்திக்கணும். அன்றே நாங்கள் 90% பரிசுத்தமாக இருக்கிறேன் அன்ற போதாத நான் விடுங்க ஆண்டவரே என்னை பட்டு பாடம் புரியும். நான் 90% பரிசுத்தமாக இருக்கேன் போதாதா? போதாது, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன் நீ என்ன மனவாட்டி? நான் உன்னை மனவாட்டி 90% பரிசுத்தமாக இருந்தால் மனவாளனுக்கு பிடிக்குமா? 10% நான் வேசித்தனத்தை வச்சுக்கிறேன், 90% நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். எந்த மனவாளும் வேண்டாலும் ஓடியே போயிடுவான். யாராவது ஒரு புது மாப்பிள்ளை நல்ல மனவாளனுக்கு ஒரு வேசியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா? நடக்காத காரியம். ஏதாவது ஏமாந்துருந்தவனாங்கன்னா அவங்களே பிறகு கண்டுபிடிச்சிட்டானா ஓடி போயிடுவான். அவ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்னா எது? அது முன்னால் இருக்க வசனங்கள்ல இருக்குது. நீங்கள் அசுமானை தொடாதீங்க, அவளை விட்டு பிரிந்து வெளியே வாங்க, இல்லை அவள் ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது, அதை விட்டு வெளியே வாங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரும் குமாரத்தினுமாக இருப்பீர்கள். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குறுத்தல் உண்மையிலவர் அப்படி செய்வாரே செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்படி என்றால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குதே, அதை எப்படி அலட்சியப்படுத்தலாமா? எவ்வளோ உயர்ந்த வாக்குத்தத்தம், பொன்னான வாக்குத்தம். இதுக்கு இடையான வாக்குத்தத்தமே வேறு எது கிடையாது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கப்படினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரி எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். 100க்கு 100 மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா வசதியும் நீங்கள் நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். ஏற்கனவே நம்ம படித்த ஒரு வசனம் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். அந்த தெசலோனிக்கேயில் இருக்குது, அடிக்கடியாக படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ போன காலேஜ் பெருமையோட பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாகும். ஏன்? அவர் முற்றிலும் அழகானவர். உன்னத பாட்டை இப்போ பார்த்தாலே 6ஆம் நேரத்தில் முற்றிலும் அழகானவர் ஒரு பாட்டே இருக்குது. முற்றிலும் அழகானவர், வன்மையும் சிவப்புமானவர், அவர்கிட்ட பழுது ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஆண்டுடைய வைராக்கியம், ஆண்டுடைய ஆசை, நம்ம மேலே இருக்க வைராக்கியம் வாஞ்ச என்னன்னா அவரை போல கரைதேற்றவளாக பழுதற்றவளாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்ததை விட ஒரு 5-6 மாதம் அல்லது ஒரு 7-8 மாதம் ஆன பிறகு பார்த்துக்கலாம் கொழுன்றுரும். பிறந்தவனை கூட கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், எலும்புதான். பிறந்த குழந்தை பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். இந்த கோழி குஞ்சு கூட நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும், நிறைய கோழி குஞ்செல்லாம் வளர்ப்பாங்க. அது முட்டையிலேருந்து வந்தவொடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளன் பால் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைலாம் எடுத்து அது கொஞ்சம் கோழி குஞ்சுட்டு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நாய்க்குட்டி பார்த்துருக்கீங்களா? நாய்க்குட்டி அது நல்ல ப்ரீடாக இருந்ததுன்னா
அந்த குட்டி பால் அழகாக இருக்கும், எடுத்து கொஞ்சம் நம்மள இருக்கும், அழகாக இருக்கும். தெருநாய் பார்க்காங்க, வீட்டு நாய் சொல்கிறாங்க. தெருநாய் கூட சில குட்டி போட்டு அழகாக இருக்குது. தெருநாய் கூட சில குட்டியை எடுத்து வளர்த்துருக்காங்க, எனக்கு தெரியும். அதுலேயே உயர்ந்த ப்ரீடு உள்ள நாயாக இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதில் மாசு மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ மாதிரி என் மூஞ்சில் என்ன இதாக இருப்பாங்க, வயசு எல்லாம் அசியம் போச்சு, அவ்வளோ அழகாக இருக்கும்ல. அந்த மாசு மாதிரி இல்லாமல் கொழுன்னு இருக்குதுன்னா அது மாதிரி நீங்கள் நானும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வாஞ்சி ஆசை. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார், பரிசுத்தமாக கரதேற்றவராக மாசு மாதிரி முற்றிலும் அழகானவர். என் நேசர் உன்னத பாட்டில் பார்த்தோம்ல, முற்றிலும் அழகானவர், வெண்மையும் சிவப்புமானவர் பார்க்கணும். அதை தான் இங்கே பார்க்குறோம். 1 Thessalonians 5 சமாதானத்தின் தேவன் தாமே. சமாதானத்தின் தேவன் சபையில் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும், நம்மளை உள்ளத்திலே இருக்கணும். அதான் சமாதானம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுமாக்க வராது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணும், குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிற உண்மையில் வர அவர் அப்படியே செய்வார். இவன் என்னால் முடியலான்றே, ஆமாம் உண்மைதான், கதறணும், அந்த வாங்கி இருக்கணும். இவன் என்னால் முடியலான்ற, எப்படி என் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி சுத்தமாக இருக்கும், உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்களா, என்னால் எப்படி ஆண்ட முடியும், எனக்கு உதவி செய்யன்னு கத்தணும். அப்போ அன்ற ஓடி வந்து உதவி செய்வார். அதுதான் அடுத்த வசனம். முதல் வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். ஐயோ, எப்படி நம்ம ஒரு அசுத்தமான உலகத்தில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறீங்களே, பரலோகத்தில் வச்சுட்டு சொன்னீங்கன்னா ரைட்டு இருக்கலாம், ஏன்னா அங்கே எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கிறாங்க, ஓகே. இந்த அசுத்தமான உலகத்தில் வச்சுட்டு இப்படி இந்த கள்ளுக்கடையில் போய் உட்காந்துக்கிட்டு குடிக்காதுன்னு எப்படி எல்லாருமே வாயில் ஊற்றுறான். டேய், நீ காசு கொடுக்க வேண்டாம்டா, நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி பழத்தை கொட்டுறா. எப்படி கொடுக்காம இருக்கு, டேய் அண்ணே கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க அண்ணே அப்படின்னு சொல்லி கொடுப்பான் ஃப்ரீயாகவே. டேஸ்ட் பார்த்தா தான் பிடிச்சிக்கிட கூடாது. அப்புறம் இவர் வந்து எல்லாரும் வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி உலகத்தில் வந்துட்டு பரிசுமான எப்படி அன்றே முடியும்னு கதறணும். கதறி இருக்கீங்களா, கதறணும், கேட்கணும். அதான் அடுத்த வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார், உங்களை பரிசுமாக்குவார். வேறு யார் பரிசுமாக்க முடியும்? ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் போட்டால் பரிசுமாக்குறது இல்லை. பியூட்டி பார்லருக்கு போனால் பரிசுமாயிட முடியுமா? நடக்காது. கங்கையில் போய் குடித்தா பரிசுமாயிடலாமா? நடக்காத காரியம். கங்கை தான் அசுத்த சாக்கடையோட மோசமாக இருக்காங்க. கங்கை அங்கே போனே உடம்புலாம் நார ஆரம்பிச்சிடும். சாக்கடையில் போய் யாராவது மூழ்கி எழுந்திருப்பாங்களே, செத்த பணத்தெல்லாம் கங்கையில் தான் போடுறான். எல்லாம் ஒரு செத்த மாடு போகும். ஆனால் அதில் போட்டால் புண்ணியம் நினச்சி போடுறான். தி மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர் இன் இந்தியா எது? கங்கை. மிக மிக அசுத்தமான ஆறு. அதை போய் நினச்சிட்டு இருக்காம்பாங்க. அதனால் எதுவுமே நம்மளை பரிசுப்படுத்தாது. நம்ம பரிசுப்படுத்த அவர் இஸ்ரவேலர்களுக்கு அடிக்கடியாக சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில், நான் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர், நான் பரிசுராக போல எனக்கேற்ற பரிசுத்தில் நீங்களும் நடந்து கொள்ளுங்க. எப்படி ஆண்டே முடியும் கேட்டிருக்கீங்களா? கேளுங்க. எப்படி முடியும் ஆண்டே? சண்டை போடுங்க ஆண்டுகிட்ட. இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு சண்டை போடணும். அன்றே எனக்கு ஒரு டீ வாங்கி தரேன்னு சண்டை போடாங்க. அன்றே எனக்கு ஒரு 10 பவுன்லையாவது வாங்கித்தாங்க. நான் எவ்வளோ நாளும் யாராக இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 பவுன் செயின் கூட இல்லையே, அதுக்கு சண்டை போடக்கூடாது. அழிந்து போகிறது அதெல்லாம். அண்ணே, நான் நீங்கள் பரிசுமா இருக்கும் உம்மை போல பரிசுமான்னு சொல்கிறீங்களே, எனக்கு முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்படி பரிசுமா இருக்க முடியும்? கேளுங்க அண்ணட்ட, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனம் சொல்லுதே, உங்களை அழைக்கிற உண்மையில் வர அப்படியே செய்வார் அப்படின்னு நம்முடைய வசனம் சொல்லுதே. எனக்கு பிறல்லான்றே, எனக்கு உதவி செய்யுங்கன்றே. ஒரு தீட்டான உலகத்திருக்கான்றே. பல ஆசையில் கொண்டாந்து பிசாசு கொட்டுறான், குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டுறான். குப்பையெல்லாம் வாரிட்டு போய் வெளியே கொட்டுறாங்கல்ல டிராக்டரில், அதுமாரி நமக்கு இருத்து கொண்டாந்து கொட்டுறான். ஆசை ஈசை எரிச்சல் கோபம் பகை கசப்பு பெருமை அது எல்லாத்தையும் கொட்டுறான். நான் எப்படி முடியும்ன்றே கதறணும். அப்போ ஆண்ட உதவி செய்வார். நீங்கள் பாட்டு ஜாலியாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் கண்டுக்கிட்டாமல் இருந்தீங்கன்னா அவரும் பேசாமல் விட்டுருவார். யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அன்புள்ள தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார். அது ஆபத்து. கட்டாயப்படுத்தினாலும் ஆபத்து. நம்ம பாட்டே ஏனோ தானே இருந்துருவோம், நேரத்துக்கு போக வேண்டியதான். அவன் பந்தியில் பங்கு பெற போயிடும். நம்ம சோதிச்சு பார்ப்போம். நான் சொன்ன வார்த்தை எல்லாமே சீரியஸான வார்த்தைகள் தான். அவன் எல்லாம் மனம் திரும்பி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தானே பார்த்தீங்கன்னா மகத்தான வெற்றியை கொடுத்தா இல்லை, பெலிஸ்தர் மேலே இடி முழக்கத்தெல்லாம் உண்டாக்குனாராம். ஓடி போயிட்டாங்க, நல்லா செத்துட்டாங்க. மகத்தான வெற்றியை கொடுத்தாரு. அவ்வளோ அனுபவம். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் மறுபடியும் பாவம் செய்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட நான் மோசமாக இருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை விட மோசமாக யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இப்போ பாடமாக எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம இதயத்தை சோதிச்சு பார்க்கலாமா?
நம்முடைய இருதயத்தை நாம் தான் சோதிச்சு பார்க்கணும், வேற யாரும் தெரியாது. நம்முடைய இருதயத்தை பற்றி 2 பேருக்கு தான் தெரியும். நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நம்ம சோதிச்சு பார்க்கலாம். அன்றே என் இருதயத்தில் இருக்கலாம் பாருங்க, அன்றே நான் எப்படி ஆண்டே பரிசுமாக இருக்குன்னு எனக்கு உதவி செய்யும். என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாமோ இருக்குது, பல விதமான ஆசைகள் இருக்குது, எரிச்சல் கோவம்லாம் இருக்குது, அந்த பெருமை இருக்குது, விதவிதமான பெருமை இருக்குது, நிலமோ இருக்குது. அன்றே எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எடுத்து விடுங்க, என்னை பரிசுப்படுத்துங்க. எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம், பண ஆசை வேண்டாம், பொருளாசை வேண்டாம், எதுவுமே வேண்டான்ற. பொருளாசைன்ற விக்கிர ஆராதனைன்னு ஆண்டு சொல்கிறார், அது எனக்கு வேண்டான்றே. நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீங்களே, நான் என்ன செய்வேன், இந்த வரிகை நான் ஆயத்தப்படுத்துங்க, இப்படி திடீர்னு வந்துட்டா என்ன செய்வேன், அந்த அங்கலாய்ப்போட நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை அழைக்கிற உண்மையில் வராது, அப்படியே செய்வார். அதை பரிசுப்படுத்துவார். இதுதான் பிறந்த அந்த குழந்தையை போல் நாகமான் குஷ்ரோகத்தில் இருந்தால அவன் போய் 7 தரம் அந்த யோர்தான் நதியில் மூழ்கி எந்திரிக்க சொன்னான் எலிசா. அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு அந்த எலிசா வார்த்தையை மதிக்க முடியல. பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாகமானுக்குள்ள ஏன் மதிக்க முடியல, உள்ள பெருமை. ஏன் ஆண்டற வார்த்தையை மதிக்க முடியல, நம்ம அறியாமலே நமக்குள்ள பெருமை இருக்கு. அந்த பெருமை கொடுத்தது யாரு, அவன் பிசாசு கொடுத்தான் பெருமை. ஏன் ஆண்டற வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிய முடியல, பெருமை, சுயம். அந்த பரிசேயன் பார்த்தீங்கன்னா ஆண்டற விருந்து கலைத்தானே, அவன் உள்ளத்தில் அவ்வளோ பெருமை, அவ்வளோ சுயநீதி. ஐயோ பாவியான ஸ்ரீ, இவர் தான் நியாயாதிபதி, அவர் நியாயத்திற்கு கொடுக்குறாரு. இவன் என்றைக்குமே ரட்சிக்கப்பட மாட்டான், அவ்வளோ பெருமை அவனுக்குள்ள. அவனை நியாயம் தீர்க்கிறான் பாவியான ஸ்ரீ. அவர் 5 நிமிஷத்தில் ஆண்டருடைய மகளாக மாறி போனான். அவ்வளோ பெரிய பாவி. அவைய நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு ஆண்டை இதயத்தை சோதிச்சுப்பாங்க. தாவீது அப்படி தான் சொல்கிறான், இதயத்தில் என்னென்ன உமக்கு பிரியமில்லாத காரியம், வேதனைப்படுத்துகிற உங்களுடைய துக்கப்படுத்துகிற காரியம் இருக்குதா, எனக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் எடுத்து போட உதவி செய்யுங்க. உங்களை அழைக்கிற உண்மையில் ஒரு அப்படியே செய்வார், நான் படித்தேனே, எனக்கு செய்யுங்கன்ற, என்னை பரிசுப்படுத்துங்க. புதிதாக பிறந்த குழந்தைய போல மாசு மாதிரி இல்லாமல் கருதையற்ற நான் காணப்படணுமே, எனக்கு உதவி செய்யுங்க. நீ விரும்புகிற கற்புள்ள கண்ணியாக மனவாட்டியாக நான் காணப்படணும், புத்தியுள்ள கண்ணியாக நான் காணப்படணும். அந்த ஏக்கம் வாஞ்சாது, அந்த அங்கலாய்ப்பு இருக்குதா, வேறு எதுக்குமே அங்கலாய்ப்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதுக்கு தான் வேண்டாம். ஜம்மல்லமா நம்ம அர்ப்பணித்து ஜம்மன்.